தமிழ்நாட்டின் புதிய தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா பதவியேற்றுக் கொண்டார். டிஆர்பி ராஜாவிற்கு முன்பே இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டியது என அவரது மனைவி ஷர்மிளா கூறியுள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஆர்பி ராஜாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ராஜா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். விழாவைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் டிஆர்பி ராஜாவின் தந்தையுமான டிஆர் பாலு, முதலமைச்சரின் அறிவுரைப்படி தனது மகன் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டை மேம்படுத்துவார் என்று கூறினார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்து வருவதாக கூறினார். திமுகவுடைய உங்க அசோசியேஷன் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனா இந்த லெகசி தொடருது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாஸ் லெகசி டாக்டர் கலைஞர் legacy has to continue during the Talabadi's government also. Parent or appawa? No, as a party worker only I can react. As a party worker, my son has to trail the track. புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட டிஆர்பி ராஜா முழு சிரத்தையுடன் பணிபுரியக்கூடியவர் என்று மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகள் என்னோட வேலை செய்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது நான் பல இடங்களில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அப்படின்னா எந்த கூட்டமும் சும்மா சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார். இந்த கூட்டமும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்துவான், அவ்வளோ ஒரு சிரத்தையோட ஒரு பொது பணி அப்படிங்கிறதுல ஏன்னா வந்தோம் போனோம் டீ குடிச்சிட்டு போனோம் அதனால இல்லாமல் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறது இவ்வளோ வச்சுருப்பாரு. சாதாரணமாக அவ்வளோ பேட்ஸ் வச்சுருப்பாரு. ஏற்கனவே நடந்த மீட்டிங்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஆஃபீஸஸ்லாம் வரும்பொழுது போன மீட்டிங்கில் அதை சொன்னீங்களா, இந்த மீட்டிங் என்னாச்சு, இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கம்பாரு. அந்த மாதிரி ஃபர்தர் அதை போய் மறுபடியும் செக்ரட்டரியேட் போய் அதை ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி அதை ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன். டிஆர்பி ராஜாவுக்கு முன்பே இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டியது என அவரது மனைவி ஷர்மிளா கூறினார். கிடைக்க வேண்டியது இப்ப கிடைச்சிருக்கு. இது தலைவரால கிடைச்ச ஒரு வெற்றி தானே. ரொம்ப நன்றி. மன்னார்குடிக்கான வெற்றி, டெல்டா 5 மாவட்டத்துக்கான வெற்றி, இது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. டெல்டா பகுதிக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவுக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். அந்த டெல்டா பகுதிக்கு ஒரு அமைச்சர் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது நீண்ட நாட்களாக. அந்த மாவட்டத்திலே தஞ்சாவூருக்கு இப்போ மந்திரி இல்லை, நாகப்பட்டினத்துக்கு மந்திரி இல்லை, திருவாரூருக்கு மந்திரி இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நெசசரியாக இருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, நானே டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சரே டெல்டால இருந்து தானே இருக்காரு. அதனால அந்த ஆர்குமெண்ட் சொன்னால் கூட அது சொல்லலாங்க. அப்படி இருந்த அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் அங்கே எடுபடலை. தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தனது அறையில் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். டிஆர்பி ராஜாவிற்கு முன்னாள் அமைச்சர் நாசரின் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிதாக பொறுப்பேற்ற டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். டிஆர்பி ராஜா அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
தமிழ்நாடு அமைச்சரவையில் 5 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்ற டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவிடம் நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை தொடர்ந்து தங்கம் தென்னரசு வசம் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனிடம் கூடுதல் பொறுப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக வசதிக்காகவே அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஹுண்டாய் நிறுவனம் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிலையில் சென்னையில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் புதிதாக தொழில்துறை அமைச்சராக பதவியேற்ற டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Ladies and gentlemen, this is a truly momentous occasion that calls for a much warmer round of applause. May I please encourage you all to put your hands together. Thank you. அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மின்சார வாகன தயாரிப்பில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உருவாகி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டாலும் தொழில்துறையினருக்கு முழு ஆதரவை அளிப்போம் என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் மிகவும் முனைப்போடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் உங்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, நிர்வாக காரணங்களுக்காக மாண்புமிகு அமைச்சருடைய இலாக்காக்கள் மாறினாலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையினருக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் என்றும் தொடரும் என்று இந்த தருணத்தில் நான் கூற விரும்புகிறேன். ஊழல் நடந்திருப்பதால் தான் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். ஒரே ஒரு ஆடியோ, அந்த ஒரு ஆடியோவிலேயே அரசாங்கம் ஆடி போயிட்டு, ஒரு விக்கெட் போயிட்டு, அப்படியே அமைச்சரவை ஆடி போயிருக்குது. எல்லா துறைகளும் ஊழல், ஊழல்லா துறையே கிடையாது. அதற்கு சார்ந்துதான் முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு தகவல் தொழில்துறை அமைச்சரா இன்னைக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆடியோ வருது சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்தால் இன்னும் அதிகமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எனவே 2 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்த சாதனை 30,000 கோடி கொள்ளையடிச்சு தான். பால்வளத்துறை அமைச்சருக்கு பால் ஊற்றிட்டாங்க. கல் எடுத்து அடிக்க போனவர் அவர் பால் ஊற்றிட்டாங்க. இப்போது ஒரு தமாஷ் தர்பார் தான் அது. தமாஷ் தர்பாரில் ஒன்று 6-7 பேர் இருக்காங்களே, தமாஷ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர். பிடிஆர் நிதியமைச்சரை போட்டால் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறு ஓடும். பிடிஆர் அந்தளவுக்கு அறிவு சிறந்தவர், ஆற்றல் சிறந்தவர்னு எல்லாம் யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பிடிஆருக்கு அறிவு போச்சா? பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவியோ அல்லது அமைச்சரவையினுடைய முக்கிய இலாக்காக்களில் பட்டியலினத்தவர்களை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய மகனை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். திராவிட மாடல் என்பது வாரிசு அரசியலை மையப்படுத்திதான் என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே யோசனை செய்து தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை செய்து கொண்டு வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஆங்கிலத்தில் விவாதம், ஐடி விங் 2.0 என அரசியல் களத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிஆர்பி ராஜாவின் பின்னணி குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம்.
தமிழ்நாடு அமைச்சரவையில் டெல்டா மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் யாரும் இல்லை என்ற விமர்சனத்திற்கு டிஆர்பி ராஜாவின் நியமனம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 2ஆம் தலைமுறை தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ள டிஆர்பி ராஜாவின் சொந்த ஊர் மன்னார்குடியை அடுத்த தடிக்கோட்டை என்ற போதிலும் படித்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். MCCயில் பள்ளி படிப்பையும், லயலாவில் இளநிலை கல்லூரி படிப்பையும், கவுன்சிலிங் சைக்காலஜி முதுநிலை படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் முடித்தவர். கவுன்சிலிங் சைக்காலஜி படிப்பில் டாக்டர் பட்டமும் பெற்றவர். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வாக்காளர்கள் மனநிலை குறித்து ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மன்னார்குடியில் 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் சிவராஜ மாணிக்கத்தை அக்கட்சி களமிறக்கியது. ஆனால் இளைய தலைமுறை, எளிமையான அணுகுமுறை என பல்வேறு காரணங்களால் வாக்காளர்களை ஈர்த்த டிஆர்பி ராஜா வெற்றியை தன்வசமாக்கினார். தொடர்ந்து வந்த பாசிட்டிவ் விமர்சனங்களால் மீண்டும் 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார். சட்டமன்றத்தில் புதிதாக நுழைந்த சமயத்தில் திமுக அதிமுகவினரிடையே காரசார விவாதம் நடந்தபோது அதை டிஆர்பி ராஜா தனது செல்போனில் படம் பிடித்தார். இதனால் அவரது செல்போனை பறிமுதல் செய்ய அப்போதைய சபாநாயகர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். 10 நாள் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார். முதல் வேளாண் பட்ஜெட்டின் போது பச்சை துண்டு அணிந்து சென்றது, மஞ்சப்பை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த மஞ்சப்பையை முதுகில் மாட்டும் பை போல மாடனாக அணிந்து சென்றது, மின்னும் மண்ணை என்ற பேட்ச் எப்பொழுதும் அணிவது என்பன டிஆர்பி ராஜாவின் ஹைலைட்ஸ்கள். சட்டப்பேரவையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளதால் சபாநாயகர், துணை சபாநாயகர் இல்லாதபோது அவையை வழிநடத்துவோர் பட்டியலிலும் இடம் பிடித்தார் டிஆர்பி ராஜா. தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக்குழு தலைவர், தமிழ்நாடு பொது கணக்குக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து வருகிறார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் ஐடி விங் 2.0 என்ற பெயரில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை செய்தார். செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடி ட்விட்டர் ஸ்பேஸில் தினமும் ஒரு தலைவர் உரையாடல் என சமூக வலைதளத்தில் திமுகவின் இருப்பை வலுப்படுத்தினார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டம் ஒன்றில் தொழில்துறை சார்ந்த கேள்வியை டிஆர்பி ராஜா எழுப்பிய போது மை டியர் யங் மேன் என்று கூறி பதிலளித்தார். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. தொழிற்சாலைகள் தொடர்பாக இருவருக்கும் ஆங்கிலத்தில் விவாதமும் நடைபெற்றது. தற்போது அதே தொழில்துறையின் அமைச்சராக டிஆர்பி ராஜா பதவியேற்றுள்ளது கூடுதல் சிறப்பு. முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிஆர்பி ராஜாவிற்கு அதிக வருமானம் ஈட்டித்தரக்கூடிய தொழில்துறையை ஒதுக்கியுள்ளது மிகவும் சவால்கள் நிறைந்ததென மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய ஒரு தொழில்துறை ஒரு இளம் அமைச்சருக்கு கொடுக்கப்படுறது. முதல் முறை அமைச்சராக இருப்பவருக்கு தொழில்துறை என்பது மிக ஒரு சவாலான ஒன்று. இதை அவர் எப்படி எடுத்து செல்வார் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறுகிற முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தி எத்தனை தொழில்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறார் என்பதெல்லாம் ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கிற ஒன்று. அதை எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சிக்கப் போகிறது, இவர் எப்படி அதை அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வார் என்ற ஒரு பார்வை மிக மிக முக்கியமான ஒன்று. தமிழக அமைச்சரவையில் செயல்படாத மூத்த அமைச்சர்களை நீக்கிவிட்டு இளைஞர்களுக்கு மேலும் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் அடுத்த 3 ஆண்டிற்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கு அண்டர் ரெப்ரசன்டேஷன், எதிர்பார்த்த அளவு அதிகமான இடங்கள் கொடுக்காது போன்ற விஷயங்கள் இப்பவே ஒரு இம்பேலன்ஸா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த வகையில் டிஆர்பி ராஜாவுடைய இன்க்ளூஷன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு அதிகமான எண்ணிக்கையில 13 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் கொண்ட கம்யூனிட்டிக்கு அதிகமான எண்ணிக்கையில அமைச்சர்கள் இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிறத பாக்குறோம். ஆனால் ஒரு முதல்வருக்கு ஒரு 2 வருட காலம் என்பது இந்த அமைச்சர்களை கணிக்கிறதுக்கு, அவருடைய செயல்பாடுகளை கணிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவர் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் பார்த்து டிஆர்பி ராஜாவை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்.